வாங்க, சென்னையோட பழமையான வர்த்தக மையமான துறைமுகம் தொகுதிக்குள்ள என்ன நடக்குதுன்னு விரிவா பார்க்கலாம். ஏப்ரல் 23, 2026 தேர்தலுக்கு முன்னாடி இந்த தொகுதியோட நிஜமான பிரச்சனைகள் என்ன, மக்கள் என்ன கேக்குறாங்க அப்படிங்கறது தான் இந்த முழு அலசல். ஜார்ஜ் டவுன், சவுகார்பேட்டை, பிராட்வே இந்த பேர்களை கேட்டாலே நமக்கு ஞாபகத்துக்கு வர்றது பில்லியன் கணக்கில் நடக்கிற வியாபாரமோ, காது கிழிக்கிற சத்தமோ, பயங்கரமான மக்கள் கூட்டமும் தான். ஆனா இந்த வர்த்தகத்தோட துடிப்புக்கு நடுவுல அங்க வாழ்ற மக்களோட அன்றாட வாழ்க்கை எப்படி இருக்கு? இதுதான் துறைமுகம் தொகுதியோட வாக்காளர்களின் எண்ணிக்கை. அதாவது சட்டமன்ற தொகுதி எண் 18. இங்க இருக்கிற 1,16,000 சொச்சம் வாக்குகள்ல ஒவ்வொரு வாக்கும் எவ்வளவு மதிப்பு வாய்ந்ததுன்னு இந்த நம்பர் நமக்கு காட்டுது. சரி, முதல்ல நாம பார்க்க போறது துறைமுகம் தொகுதி மக்கள் ஒவ்வொரு நாளும் சந்திக்கிற போராட்டங்களையும் அங்க இருக்கிற முக்கிய நெருக்கடிகளையும் பத்தி தான். பிராட்வேல வரப்போற பிரம்மாண்டமான பன்முக மையம் திட்டம் கேட்கறதுக்கே நல்லா இருக்குல்ல. 822.7 கோடி ரூபாய் செலவுல சிஎம்டிஏ கொண்டு வர்ற திட்டம் இது. நோக்கமெல்லாம் ரொம்ப சிறந்ததுதான். ஆனா இப்போ அங்க நிஜமான நிலைமை என்ன தெரியுமா? கடந்த 30 மாசமா ஒரே கட்டுமான பணிதான். அந்த முழு பகுதியுமே டிராஃபிக்ல ஸ்தம்பிச்சு போயிருக்கு. ஒரே தூசி மாசுன்னு வியாபாரிகளுக்கு பெரிய நஷ்டத்தை ஏற்படுத்திட்டு இருக்கு. இது வெறும் வார்த்தைகள் இல்ல, இது ஒரு பயங்கரமான சுகாதார பிரச்சனை. கொண்டித்தோப்பு, ஜார்ஜ் டவுன் பகுதிகளில் 100 வருஷம் பழமையான பைப்லைன் காரணமா குடிக்கிற தண்ணியில கழிவுநீர் கலக்குது. இதுக்கான பொறுப்பு சிஎம்டபிள்யூஎஸ்எஸ்பி, அதாவது நம்ம குடிநீர் மற்றும் கழிவுநீர் அகற்று வாரியத்துக்கிட்ட தான் இருக்கு. இது மட்டும் இல்லைங்க, சவுகார்பேட்டையில பல வருஷமா தீர்க்கப்படாத டிராஃபிக் பிரச்சனை, நடைபாதையில வாழ்ற 3000க்கும் மேற்பட்ட குடும்பங்களோட நிச்சயமற்ற எதிர்காலம், அப்புறம் சென்னை மாநகராட்சி திடீர்னு ஏத்தின சொத்து வரியால ஏற்படுற பொருளாதார சுமைன்னு பிரச்சனைகள் நீண்டுகிட்டே போகுது. சரி, இவ்ளோ பிரச்சனைகள் இருக்கு. ஆனா இதெல்லாம் ஏன் இன்னும் தீர்க்கப்படாமலே இருக்கு? அதுக்கு பின்னாடி இருக்கிற ஆழமான காரணங்களை இப்ப பார்க்கலாம். இங்க ரொம்பவே சுவாரஸ்யமான ஒரு விஷயம் இருக்கு. அதுக்கு பேரு நகர அடர்த்தி முரண்பாடு. அதாவது அந்த பகுதியோட வர்த்தக முக்கியத்துவமே அதோட அடிப்படை பிரச்சனைகளை தீர்க்க விடாம தடுக்குது. உதாரணத்துக்கு கழிவுநீர் குழாய்களை மாத்தணும்னா ரோட்டை தோண்டணும். அப்படி தோண்டினா பல கோடி ரூபாய் வியாபாரம் நின்னுடும். அதனால தற்காலிகமா ஒரு பேட்ச் ஒர்க் பண்றதும் பிரச்சனை திரும்ப வர்றதுமா ஒரு முடிவே இல்லாத சுழற்சி தொடர்ந்துட்டே இருக்கு. வாக்காளர்கள் கண்ணுல ஒரு பெரிய முரண்பாடு தெரியுது. ஒரு பக்கம் சட்டமன்ற உறுப்பினர் பி.கே. சேகர் பாபு அவர்கள் தலைவராயிருக்கிற சிஎம்டிஏ 822 கோடி ரூபாய்க்கு பிரம்மாண்டமான திட்டங்களை அறிவிக்குது. ஆனா இன்னொரு பக்கம் அதே தெருக்கல்ல குப்பை அள்ளுறது, தெருநாய்களை கட்டுப்படுத்துறது மாதிரியான அடிப்படை வேலைகளை செய்யக்கூட சென்னை மாநகராட்சி ஜிசிசி திணறுது. இந்த வித்தியாசம் மக்களுக்கு பெரிய குழப்பத்தை ஏற்படுத்துது. இப்போ வாங்க, இந்த தொகுதியோட ரொம்ப முக்கியமான ஆனா யாருமே பெருசா பேசாத ஒரு பிரச்சனையை பத்தி பார்ப்போம். ஒரு ஆச்சரியமான கேள்வி. வெறும் 5 வருஷத்துல 50,000க்கும் அதிகமான வாக்காளர்கள் எப்படி திடீர்னு காணாம போனாங்க? உண்மை என்னன்னா, வெறும் 5 வருஷத்துல வாக்காளர்களோட எண்ணிக்கையில 30.6% சரிவு ஏற்பட்டிருக்கு. இது எப்படி சாத்தியம்? வீட்டு உரிமையாளர்கள் குடியிருப்பு வீடுகளை அதிக லாபம் தர்ற பெரிய பெரிய குடோன்களா மாத்துறாங்க. இதனால அங்க வாழ்ந்த குடும்பங்கள்லாம் மாதவரம், திருவொற்றியூர் மாதிரியான பகுதிகளுக்கு இடம்பெயர வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்படுறாங்க. இது அந்த தொகுதியோட சமூக அமைப்பையே மாத்திட்டு இருக்கு. பிரச்சனைகளை பார்த்துட்டோம், அதுக்கான காரணங்களையும் அலசிட்டோம். சரி, இப்போ இதுக்கெல்லாம் மக்கள் என்ன தீர்வு கேக்குறாங்க? அவங்களோட குரல் என்ன சொல்லுது? ஒவ்வொரு பகுதி மக்களுக்கும் ஒவ்வொரு விதமான கோரிக்கை இருக்கு. சவுகார்பேட்டை வியாபாரிங்க லாரி லோடிங்க்கு நேர கட்டுப்பாடும் வரி விலக்கும் கேட்கறாங்க. ஜார்ஜ் டவுன் மக்கள் அந்த பிராட்வே வேலையை சீக்கிரம் முடிச்சு நடைபாதை ஆக்கிரமிப்புகளை அகற்ற சொல்றாங்க. ஆனா கொண்டித்தோப்பு மக்களோ எங்களுக்கு வாக்குறுதி கொடுத்த வீடுகளை கட்டி கொடுங்க, அப்புறம் சுத்தமான குடிநீர் குழாய்களை மாத்துங்கன்னு கேட்கறாங்க. இந்த தனிப்பட்ட கோரிக்கைகளை தாண்டி சில கோரிக்கைகள் எல்லாருக்குமே பொதுவா இருக்கு. நல்ல சுகாதாரம், கொசு தொல்லை இல்லாம இருக்கிறது எல்லாருக்கும் வேணும். இளைஞர்கள் மொத்த வியாபாரத்தை தாண்டி நவீன வேலைவாய்ப்புகளை எதிர்பார்க்கறாங்க. வியாபாரிங்க லைசன்ஸ் வாங்குறது மாதிரியான நடைமுறைகளை எளிதாக்க சொல்றாங்க. குறிப்பா பெண்கள் கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் தந்த தைரியத்துக்கு அப்புறம் தங்களோட அடுத்த தேவையா சாயங்கால நேரத்துல பாதுகாப்பா நடக்கிறதுக்கு நல்ல வெளிச்சமான ஆக்கிரமிப்பில்லாத நடைபாதைகளை கேட்கறாங்க. சரி, நாம இப்ப இறுதி பகுதிக்கே வந்துட்டோம். துறைமுகம் தொகுதி வாக்காளர்களே, இந்த தகவல்கள் எல்லாமே உங்க கையில இருக்கிற அதிகாரத்தை உங்களுக்கு ஞாபகப்படுத்துறதுக்கு தான். பிராட்வேல கிளம்புற தூசி, கொண்டித்தோப்புல வர கலப்பட நீர், சவுகார்பேட்டை வியாபாரிய வாட்டுற வரி அறிவிப்பு, இது எல்லாமே உங்களோட அன்றாட போராட்டங்கள். வரப்போற ஏப்ரல் 23, 2026 தேர்தல்ல உங்க வாக்கு தான் இந்த எல்லா பிரச்சனைகளுக்கும் எதிரான உங்களோட வலிமையான குரல். ஒரு அதிகாரம் பெற்ற வாக்காளரா இருக்க நீங்க சில விஷயங்களை செய்யணும். முதல்ல உங்க பேரு வாக்காளர் பட்டியல்ல இருக்கான electoralsearch.eci.gov.inல செக் பண்ணிக்கோங்க. உங்க வேட்பாளரோட முழு பின்னணியை affidavit.eci.gov.inல தெரிஞ்சுக்கோங்க. தேர்தல் நேரத்துல ஏதாவது விதிமீறல் நடந்தா சிவிஜில் செயலி மூலமா புகார் கொடுங்க.
வேற எந்த உதவி வேணும்னாலும் 1950ங்கிற உதவி எண்ணுக்கு கூப்பிடுங்க. உங்க பிரச்சனைகளை நல்லா புரிஞ்சுக்கிட்டு ஓட்டு போடுங்க. ஏன்னா உங்க வாக்கு தான் உங்க தொகுதி.